ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிட்ருப்போம், வீட்டிலே இப்போ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். சிக்கன் கறி தோசைக்கு இணையான மஷ்ரூம் கொத்துக்கறி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூம் கொத்துக்கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோக்கு பின்னாடியே வந்து மஷ்ரூம் கொத்துக்கறி தோசையும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து நான்வெஜ் இல்லாதப்பையோ அண்ட் நான்வெஜ் அட்லீஸ்ட் மஷ்ரூம் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது ரைஸுக்கும் சாப்பிடலாம். அண்ட் நைட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கும் போட்டு கொடுக்கலாங்க. ரொம்பவே அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வந்து ரொம்பவே சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து வெங்காயம் வந்து ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் போடணுங்க. ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா மஸ்ட்டுங்க. ஸோ சிக்கன் மசாலாவை ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம மஷ்ரூம்ஸில் கொஞ்சம் வந்து தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் மஷ்ரூம் வேகட்டும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 கேஷ்யூ போல் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இது 2-3 கொதி போல் வரட்டும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி மேலே தூவிட்டு நீங்கள் இறக்கி இதை தனியாக வச்சுடுங்க. அண்ட் நம்ம இதிலே வந்து மஷ்ரூம் கறி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற இதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு தோசை வந்து ரொம்ப மெலிசாவே ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு லேயர் போல் கார சட்னி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். நான் கார சட்னி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவை நான் கூட போடுவேன். ஸோ நீங்கள் இந்த கார சட்னி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு எக்கு போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு இந்த எக்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மஷ்ரூம் கொத்தக்கறியை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போல் இதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும். கீழ் லேயர் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா வேகணும். ஸோ கீழே இருக்க அந்த மஷ்ரூம் எதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அல்டிமேட்டான சிக்கன் கறி தோசைக்கு இணையான மஷ்ரூம் கொத்துக்கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. எதுவுமே டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.